ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்க்ரோல் வித் மீ சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஐபி பேஸ்டு பிரிண்டர் இருக்குல்ல. ஸோ லேன் நெட்வொர்க்கில் ஐபி பேஸ்டு பிரிண்டரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சிஸ்டமில் உங்களோட லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் வந்து அதை எப்படி வந்து பிரிண்டரை வந்து ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஷார்ட்கட் கீ தெரியும். ஸோ விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு இங்கே வந்து நீங்கள் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்து உங்களோட லேன் கனெக்டட் பிரிண்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு டிவைஸ் கிடையாது, இது வந்து பிரிண்டர் தான். ஸோ அதனால் ஆட் பிரிண்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூஸ் ஏ டிவைஸ் பிரிண்டர் டு ஆட் திஸ் பிசி அப்படின்னு காமிக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ இது வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதில் லோட் ஆகிறதுல உங்களுக்கு வந்து நிறையா பிரிண்டர்ஸ் காமிக்கும். பட் ஆனால் நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஐபி பேஸ் பிரிண்டரை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து த பிரிண்டர் தட் வாஸ் நாட் லிஸ்டட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஐபி பேஸ்டு பிரிண்டரை ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால, ஏன்னா லேன் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி பேஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஆட் ஏ பிரிண்டர் யூஸிங் என்ன ஐபி அட்ரஸ் ஃபார் ஆர்ஓஸ் நேம் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் டிவைஸ் டைப் வந்து இங்கே பிபி டிவைஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அமைத்து நம்ம வந்து TCP/டிவைஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஐபி பேஸ் பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இங்கே வந்து ஐபியை வந்து ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து என்னோடய பிரிண்டரோட ஐபியை வந்து நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிரிண்டரோட ஐபியை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த ஹோஸ்ட் நேம் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. ஸோ அங்கேயே வந்து நீங்கள் டைப் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த போர்ட் நேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஐபி தான் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து என்னோடய பிரிண்டரோட என்ன பிராண்டு, இப்போ ஹெச்பி பிரிண்டர், கேனான் பிரிண்டர் அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து நம்ம வந்து நான் வச்சுருக்கிறது வந்து கேனான் பிரிண்டர். ஸோ கேனான் பிரிண்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கேனான் பிரிண்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாடல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாடல் தான் இந்த பிரிண்டர்ஸ் எப்படின்னு இங்கே இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேனான் 3025 PLC6 இந்த மாடல் தான் இருக்குது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு சில பிரிண்டருக்கு வந்து இப்போ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா யூஸ் த டிரைவர் தட் இஸ் கரண்ட்லி இன்ஸ்டால் அப்படின்னு இருக்குது, ரீப்ளேஸ் த கரண்ட் டிரைவர் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு சில பிரிண்டர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸே வந்து பை டிஃபால்ட்டாக டிரைவர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு சில பிரிண்டர்ஸ்க்கு இருக்காது. அதுக்கு நீங்கள் வந்து அந்த பிரிண்டரோட என்ன மாடல் டிவைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகாத பட்சத்தில். ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிற டிரைவர்ஸ்லேயே ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் த டிரைவர் தட் இஸ் கரண்ட்லி இன்ஸ்டால் ரெக்கமெண்டட் இருக்குல்ல. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிரிண்டர் வந்து நேம் வந்து காமிக்கும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா 3050 அந்த நேம் வந்து காமிக்குது. ஸோ நான் இப்போ வந்து திருப்பி நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாலிங் பிரிண்டர் அப்படின்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்களா இந்த இமேஜ் கூட வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ கேனான் பிரிண்டர். ஸோ இங்கே வந்து பை டிஃபால்ட்டாக இந்த ஷேர் திஸ் பிரிண்டர் டூ அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கொடுக்காதீங்க, டோன்ட் ஷேர் திஸ் பிரிண்டர் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அந்த ஆப்ஷன் வந்து எதுனா ஷேர் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரிண்ட் எப் டெஸ்ட் பேஜ் நீங்கள் ஒர்க் ஆனதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் டெஸ்ட் பேஜ் கொடுத்து பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரிண்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக லேன் பேஸ்டு பிரிண்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பிரிண்டர் இப்போ போயிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆச்சுனாலுமே இதே ப்ராசஸ் நான் சொன்ன ப்ராசஸை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரிண்டர் வந்து திரும்பியும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி பிரிண்டரோட ஐபியை வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்டர்லேயே போயிட்டு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் அப் அண்ட் டவுன் ஏரோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பிரிண்டரோட ஐபியை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பிரிண்டரை வந்து ஐபி ஒரே ஐபி வந்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க்கில் வந்து அந்த டிஹெச்சிபி சர்வர் இந்த ஐபி ரிலீஸ் பண்ணதில் உங்கள் நெட்வொர்க்குக்கு. ஸோ லேன் நெட்வொர்க்கில் ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மேக் பைண்டிங், அதாவது இந்த பர்டிகுலர் பிரிண்டரோட சீரியல் நம்பர் எடுத்துகிட்டு மேக் பைண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதில் டிஹெச்சிபியில் சர்வர்ஸில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் ஐபிக்கு சீரியல் நம்பருக்கு நீங்கள் வந்து மேக் பைண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஸோ
ஒரு பர்டிகுலர் ஐபி மட்டும் இதுக்கு இந்த பிரிண்டருக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீப் ஆன் அந்த நெட்வொர்க்கில் எந்தெந்த ஃப்ரீ ஐபி இருக்கோ அது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று சேஞ்ச் ஆகும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா மிஷினில் போயிட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ லேன் நெட்வொர்க்கும் போது நீங்கள் வந்து அந்த பைண்ட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐபியை உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இன்னும் ஸ்கோல்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.